யார் வந்து சொல்லி யார் என்ன கேட்குறாங்க? அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கிறாங்க, தலைவருங்க அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஏழைங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஏழைங்களுக்கு என்ன செய்கிறாங்க? கடை வாங்கி பிள்ளைங்கள காப்பாற்றுறோங்க. இதே ரோட்டில் நாங்கள் படுக்கிறோம், இதே ரோட்டில் தான் இருக்கிறோம். வீடு வாசலும் கிடையாது எங்களுக்கு. இதே சேகர் பாபு கிட்ட கூட கேட்டோம், இந்தமாரி இந்த சைடில் எங்களுக்கு இடம் கொடுங்க ஐயான்னா. எப்படிமா இடம் கொடுப்பாங்கன்னாரு. எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஐயா, நாங்கள் ஓட்டு போட்டுக்குள்ளே வர வச்சுக்கிறோம், எங்களுக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா. வேற யாரும் எங்களுக்கு இந்த இடம் தூக்கினாலும் எலெக்ஷன் எப்படி முடியும்? ஓட்டு இருக்குதுல்ல, ஓட்டு செதறி போயிடும். இப்போ கடைக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களாம் வசதி உள்ளவங்க. இப்போ சராசரி எங்களை போல வியாபாரிங்களாம் எங்கே போகிறது? எங்களுக்கும் பல குடும்பங்கள். அது பற்றி இது வரைக்கும் கவர்மெண்ட் எதுவுமே பேசலை. எங்களுக்கு புருஷன் பொழப்பு இல்லை, பிள்ளைங்க பொழப்பும் கிடையாது. எங்களை மாரி அதுங்களும் கஷ்டப்படுது. இது போயிட்டாக்கா நாங்கள் ரொம்ப வேதனைப்படுவோம்மா. எங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியலையே, தெருவில் போட்டு தான் விற்கணும். தலைவருக்கு வந்து மாற்றி மாற்றி தலைவர் கட்சியில் இருக்கிறாங்களே, எந்த தலைவர்கிட்ட போய் சொல்றது? ஒரே தலைவராக இருந்தால் பரவாயில்ல செய்வாங்க. தலைவர் இந்த கட்சியில் போகிற அந்த கட்சியில் போகிறன்னு சொல்கிறாங்களே, எந்த கட்சியில் போகிறது? நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1920 ஸ்டார்ட் பண்ண பஸ் ஸ்டாண்ட். சென்னையில ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா இங்கதான் வந்துச்சுன்ற அந்த கதையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 70 வருஷமா இருக்க இந்த பஸ் ஸ்டாண்டை இப்போ வந்து ரினோவேட் பண்ண போறதா இங்க இருக்க எல்லாரையுமே வந்து வேற இடத்துங்களில் போயிட்டு பேருந்துகளுக்காக அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும், இங்கே இருக்க கடைகள் வச்சுட்டு இருக்க பிளாட்ஃபார்மில் கடைகள் இருக்கிறதையும் வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால மக்கள் வந்து திருப்தியில் இருக்காங்களா அதிருப்தியில் இருக்காங்களா அப்படின்றத நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். தலைமுறையாகுது. வாழ்வு சாவு பொழப்பு நல்லது கெட்டது எல்லாமே இங்கே தான் எங்களுக்கு. நான் இப்போ வீடு கொடுத்து போனாக்கா எங்களுக்கு வீடு இந்த சோறு போடுமா? எங்களுக்கு எல்லாமே இந்த கடை தான். நாங்கள் ஆதி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். பிறந்து வந்ததெல்லாம் இங்கே தான். இதை நம்பி நாங்கள் 10 ரூபாய் கடன் வாங்குகிறோம். கடை வாங்கி பிள்ளைங்கள காப்பாற்றுறோங்க. இதே ரோட்டில் நாங்கள் படுக்கிறோம், இதே ரோட்டில் தான் இருக்கிறோம். வீடு வாசலும் கிடையாது எங்களுக்கு. இதே ரோட்டில் தான் 3 பிள்ளைங்க பெற்ற வளர்த்த ஆளாக்கினேன். வணக்கம் சார். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் ரினோவேட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாம் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் மாற்று இடம் கொடுத்துருக்காங்களா? அரசு சார்பிலேருந்து என்னெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க? அரசு சார்பிலேருந்து எதுவும் இல்லைம்மா. ஒரு ஆயபுரத்துக்கு பஸ் ஸ்டாண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. போதும் நியூஸ் வந்துருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்டு வந்து இன்னைக்கு 6 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. ஆனால் பஸ் ஸ்டாண்டு போகுது, எங்களுக்கு எந்த மாற்று இடம் இல்லை. இது 5 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த 5 தலைமுறையில் இப்போ தான் அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே கடை போட விட்டுக்கிறாங்க. ஏதோ நாங்கள் வந்து ஏதோ வியாபாரிங்க போகிறோன்னா ஓரம் போடாதக்கிறதால பிரச்சனைங்க வேறு வந்தது. எப்படியும் அந்த பிரச்சனை ஆண்டவர் முச்சு எங்களுக்கு ஒரு வாரமாக போட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் இது பப்ளிக் பஸ் ஸ்டாண்டில் போடக்கூடாது தான். ஆனால் நாங்கள் போட்டுக்கிறோம். ஏன் போட்டுக்கிறோன்னா ஏதோ இந்த பஸ் ஸ்டாண்டு காலியாக இருந்தாலும் எங்களை போட விட்டுக்கிறாங்க. மாற்று இடக்குள்ள நாங்கள் எல்லாமே பூ கட்டி வியாபாரி தான். ஆனால் இருந்தாலும் இந்த பூ வியாபாரம் ஆபாத்தால் இந்த கடைகளை நாங்கள் போட்டுனுக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு காலி பண்ணி கட்டுறது நல்லதானா? நிறைய ஆக்சிடென்ட் நடந்து கொள்ளுது. அது கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை தலைமுறை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம். எங்கள் கடையெல்லாம் அடிச்சு கடை கொடுக்குறேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இப்போ பிளாட்ஃபார்த்தை நம்பி தான் எங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் வாழ்கிறோம். திடீர்னு நேற்று சொல்கிறாங்க, நாங்கள் வந்து போட்டு விற்றுட்டு இருக்கோம். இப்போ விற்க முடியாது சொல்லி எல்லாம் நாங்கள் தயாராக பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடம்னு தெரியல, இன்னும் எங்களுக்கு குறிப்பு இல்லை. அதனால் இப்போ விற்றுட்டு இருக்கோம் உட்காந்து. ஆமாம், எங்கே போகணும்னு தெரியல. இந்த இடம் சொல்லலை, இந்த இடம் சொல்ல அந்த வீதிங்கிறாங்க, மெயின் ரோடுங்கிறாங்க. இந்த இடம் எங்களுக்கு இன்னும் காட்டல. அப்புறம் வந்து திடீர்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் 72 காட்டினால தான் போய் இடம் போடுவோம். நாங்கள் டைம் வந்து என்னமோ 1 வாரம்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நைட்டே விடிய பிரிக்கணும்னு சொன்னாங்க. பிரிக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் சரியாக தெரியல, டீட்டெயிலாக சொல்லலை வந்து எங்கள்கிட்ட எல்லாம். இதுதான் பொழப்பு. இன்னைக்கு இந்த பொழப்புலன்னா எங்கள் வயிறாக எரியுது. நாங்கள் என் புள்ள குட்டி வச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லு? இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, நாங்கள் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? இதுதான் பொழப்பு. 3 மணிக்கு 4 மணிக்கு போய் சரக்கு வாங்கி வரோம். ஏதோ விற்கும் 1 2. நீங்களாம் நாளைக்கு விற்கும். எங்கள் மனசே கஷ்டமாகுது. பஸ்ஸெல்லாம் போகுதுன்றாங்க. எங்களுக்கு ஒரு வழி காமிச்சா போதும். இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இத்தனை வருஷம் காலமாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்த விட்டோன்னா எங்கள் அம்மா போவோம். நாங்கள் இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு போதுன்னு 10 ரூபாய் கடங்க கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. போது நீங்கள் எப்படி கட்டுவீங்க அப்படின்றாங்க. நாங்கள் இந்த கடை இருக்க வசதா தைரியமாக நாங்கள் 10 ரூபாய் கடை வாங்குவோம், 10 ரூபாய் கொடுப்போம், பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறோம். இப்போ இது போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி போய்க்கிறது? எப்படி
அரசு தரப்புல இருந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா இதுக்கு பதிலா நாங்க வேற இடம் பார்த்து தரோம் எதுவுமே சொல்லலை, இன்ன வரைக்கும் எதுவும் சொல்ல. இன்னும் 2 நாள் பஸ் ஸ்டாண்டு போகுது, நாங்கள் எங்கே போய்க்கிறது? அதான் மாற்று இடம் கொடுத்தோம்னா இப்போ வந்து நம்ம வேற இடம் போனோன்னா அவங்க வந்து என்ன கேட்பாங்க, உங்கள் இடத்த விட்டு வந்து இங்கே வரீங்களே, பிறந்த ஒரு இடத்த விட்டு இங்கே வரீங்களே கேட்பாங்க எங்களை. அப்புறம் நாங்கள் எங்கே போய் நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா மாற்று இடங்களை கொடுத்தா நாங்கள் போயிச்சுன்னு போவோம். கணக்கா வச்சிருக்கீங்க திடீர்னு இப்போ இல்லை, எங்களுக்கு வந்து கார்டு இருக்குது, இந்த சாலையோர வியாபாரிகள் கார்டு இருக்குது. அந்த கார்டை வச்சு நம்ம எதுனா முயற்சி பண்ணால் ஒரு வேளை அவங்க ஏதாவது நமக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ அரசு கிட்ட ஏதாச்சும் கோரிக்கைன்றது வைக்கிறீங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஏதாச்சும் இருக்கா? ஏதோ முக ஸ்டாலின் எங்களுக்கு என்ன ஒரு இடத்த காட்டினான்னா, அதே சேகர் பாபு கிட்ட கூட கேட்டோம், இந்தமாரி இந்த சைடில் எங்களுக்கு இடம் கொடுங்க ஐயான்னா. எப்படிமா இடம் கொடுப்பாங்கன்னாரு. எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஐயா, நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை வர வச்சுக்கிறோம், எங்களுக்கு இடம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இருந்தால் தான் எங்களுக்கு போய்ப்பு, பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா நாங்கள் எங்கேயுமே போக முடியாது. எங்களுக்கு இருந்தால் தான் போய்ப்பு. எங்களுக்கு இந்த இடம் இல்லைன்னா எங்களுக்கு வேறு இடம் கிடையாது. இப்போ இந்த கிளாம்பாக் அங்கே மாற்றிட்டாங்கல்ல, இப்போ அங்கே ஒரு சில பஸ்ஸு இங்கே ஒரு சில பஸ்ஸு இப்படி போகிறதுனால ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லல் இல்லை ஆட்டோவில் போகிறவங்க அது எக்ஸஸாக பைசா இப்படியெல்லாம் ஆகுது. அதனால் அதான் சொல்கிறேன், அரசியல்வாதிங்க அவங்க சௌகரியத்தை தான் செய்கிறாங்களே தவிர மக்களிடத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி ஆலோசனை கேட்டு செய்யலாம் இல்லையே. அதே போல் பஸ் ஸ்டாப் ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க, ஒரு இடத்துல இப்போ பஸ் நிற்குது. இதுவும் அந்த இடத்துல நிக்க மாட்டேங்குது. இல்லை பஸ் ஸ்டாப் கட்டிக்கிற இடத்துல பஸ் நிற்கல, அது ரெகுலராக எங்கே நினச்சா அங்கே தான் இருக்குது. இப்போ ரெகுலராக நிற்கிற இடத்துல வந்து என்ன பண்ணோம், அங்கே கட்டணும், இல்லை அந்த பஸ்ஸாவது இங்கே நிப்பாட்டிட்டு போகணும். இப்படி நிறைய இடத்துல நிறைய குறை தான் இருக்குது. சூப்பர்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அலைச்சல் தான். ஆமாம், அலைச்சல் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதுதான் ஈஸி. ஏன்னா இதெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கலாம் ஏற்றிக்கலாம். வேறு இடம் போனால் இந்த பொருள் எல்லாம் வாங்கி ஆட்டோவில் போட்டு போகலாம், ரிக்ஷாவில் போட்டு போகலாம், எங்களுக்கும் செலவு அதிகம், எங்களுக்கும் நான் நன்மை இல்லை. ஏன்னா இப்போ ராயபுரம் தீவுத்திடலும் 2 பக்கமும் நாங்கள் பிரித்து விட போகிறோம் இந்த பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் அங்கே போயிட்டு ஈஸியாக போக முடியுமா? இதுதான் ஈஸி. ஒன்று இது மாற்றினா இருந்தால் ஒன்றும் என்ன பண்ண முடியும். அவங்க வச்சு இது மாற்றுறாங்க, அவங்க கான்ட்ராக்டுக்காக மாற்றிக்கிறாங்க, எங்கள் வச்சு யாரும் பார்க்கல. காலி பண்ண சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எத்தனை நாள் வந்து டைம் கொடுத்தாங்க? இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் நேற்றுலேருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவங்க காலி பண்ணிக்கிறாங்க. அவங்க போனால் பஸ்ஸு நிறுத்திடுவேன்றாங்க. எங்களுக்கு ரோட்டு கடை கூட இல்லைம்மா, இதை நம்பியே நாங்கள் வாழ்க்கை நடத்திட்டோம், இதை நம்பியே வாழ்க்கை கடிச்சிட்டோம். பிள்ளைங்க நல்லது கெட்டது எல்லாம் இந்த இடத்த விட்டு போனால் நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு வீடு வாசல் கூட கிடையாது, நாங்கள் இந்த ரோடே கேத்தின்னு தான் கிடக்குறோம். எங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது இந்த பஸ்ஸு போகிறது. இதுதான் நிரந்தரம், காலங்காலமாக இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வேறு இடம் போனால் அது முடியாது. இப்போ இத்தனை வருஷமா இங்கேயே நீங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வேற இடத்துக்கு போறப்ப அந்த உங்க மனநிலை எப்படி இருக்கு? நீங்க சமாளிக்க முடியுமா? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இத்தனை வருஷம் இது வந்து எப்படி ரெனோவேட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? கஷ்டமாக தான் இருக்கும், எப்படின்னு தெரியல, சொல்ல தெரியல. ஆமாம், யாரும் இருக்கக்கூடாது, போர்டு அடிச்சிடறான், யாருமே உள்ளே இருக்க முடியாது. இப்போ நீங்க இங்க இதை விட்டுட்டு இப்போ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது கட்டி முடிக்கிறதுக்கு, அது வரை எங்க போவீங்க, என்ன பண்ண போறீங்க? அதை தான் அங்கே நாங்கள் மாற்று இடம் கேட்குறோம். எங்கன்னா குத்தாது இருக்கோம், இது கட்டிட்ட பேர் கூட கொஞ்சம் உதவி ஒரு இடம் கொடுத்தோம்னா நாங்கள் போயிடுச்சுன்னு போவோம். அரசுக்கு ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி அவங்க நம்மள தூக்கிடுவாங்களா, பயமாக்குது, எப்படி கேட்கறது? அரசு மாற்று இடம் வேணும் அந்த மாதிரி ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும்? எதுவுமே சொல்லலையே அவங்க தான். நாங்கள் தான் என்ன பண்ணுறது, அவங்க சொன்னோன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும். இது கவர்மெண்ட்டாமே எதுவுமே அவங்ககிட்ட நம்ம பேச முடியாது. அவங்களா மனசு வந்து இந்த பிள்ளைங்க இதுங்கெல்லாம் ரோட்டில் இதுங்க அவங்களா பார்த்து விட்டாதான் எங்களுக்கு, இல்லைன்னா இல்லை. சமாளிச்சு தாம்மா ஆகணும். வயிற்று பொழப்பு இருக்குது, தண்ணிக்கு சாப்பிட்டு ஆகணும், குடும்பங்குது, பிள்ளைங்க இருக்குது, எல்லா தேவைகளும் இருக்குது. கடையில்னா ரோட்டு மேலே வண்டி போட்டு விற்று சம்பாதிச்சு போயிடுச்சு தான் ஆகணும். இங்கே இல்லை, எங்கே போய் விற்றாலும் ஜனம் வரும். ஆனால் ஜனம் வர இந்த மாதிரி இடம் வியாபாரம் எங்கேயுமே கிடைக்காது சென்னையில். பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் தான், மற்றபடி வேறு இடத்துலலாம் இந்த மாதிரி வியாபாரத்தெல்லாம் பார்க்க முடியாது. எந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே வருவாங்க, மற்ற இடத்துல வியாபாரம் போனால் அந்த ஊர் ஜனம் மட்டும்தான் வரும். அதுதான் ஒன்று, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வாசல் செய்யணும், எங்களுக்கு ஏதாவது கடை வைக்க ஒரு இடம் கொடுக்கணும். அப்படி கச்சுதுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைக்காரர் இருக்குது, அதை வச்சு எதுனா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நாங்கள் போயிடுச்சுக்குவோம். கவர்மெண்ட் மூலிமா எதனா இதுமாரி வண்டி கிண்டி கொடுத்து எங்கன்னா போய் பழங்கன்னா கூட அதுமாரி என்னோட எங்களுக்கு அதை வச்சுன்னு கூட நாங்கள் எங்கன்னா லாக்டவுனில் பண்ண மாதிரி கூட வியாபாரம் பண்ணுவோம். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு அன்னடா காட்சி நாங்களாம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரியாக சாப்பிட்றது கூட கிடையாது. இப்போ வந்து அரசு வந்து எப்போ காலி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த கடைகளெல்லாம்? 14 டைம் கொடுத்தாங்க, ஆனால் இன்னும் காலி பண்ணல. இப்போ அரசு சார்புக்கு நீங்கள் ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும்னு. எங்களா இந்த ரோட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்பி பிழைக்கிறவங்களுக்கு எதனா வழி காட்டினா நல்லாயிருக்கும். இது எடுத்துட்டாங்கன்னா எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. பஸ் ஸ்டாண்டு கடை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, நான் இருக்கிறவங்க பட்டு கொடுக்குறாங்க, இல்லாததுக்கு பட்டு எங்கே போவாங்க? நாங்களாம் எதுவுமே இல்லையே, எங்களுக்கு கடையில் எதுவுமே கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க.
கடை குத்தாலாம் நாங்கள் போயிடுவோம். ஆனால் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தவிர எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேறு யாரும் எங்களுக்கு இந்த இடம் தூக்குனாலும் எலெக்ஷன் எப்படி முடியும்? ஓட்டு இருக்குதுல்ல, ஓட்டு செதறி போயிடும். பஸ் ஸ்டாண்டு தூக்கணும், அதனால் பஸ் ஸ்டாண்டு தூக்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல தான் இருக்கும். எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் பைப்புக்கு பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க, வேற எதுவுமே கிடையாது. யார் வந்து சொல்லி யார் என்ன கேட்குறாங்க? அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கிறாங்க, தலைவருங்க அவங்கவுங்க சம்பாரிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஏழைங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஏழைங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஏழைங்களுக்கு ஓட்டு போடுறப்ப 100 அது கூட இப்போ கொடுக்கறது இல்லை. பொங்கல் தீபாவளி எதுவுமே கிடையாது. அந்த அரிசி பருப்பு தான், அவ்வளோதான். வேற என்ன கொடுக்குறாங்க? என்ன செய்கிறாங்க? கவர்மெண்ட்டில் கூட ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஆகுது. என்ன பண்ண சொல்கிற சொல்லு. கட்சி கிச்செல்லாம் வந்து சோறு போடாது. கட்சிக்காரங்க அவங்க 10 பேர் சேர்றாங்க, அவங்களே தலைவராகிறாங்க, அவங்களே மந்திரி ஆகிறாங்க, அவங்களே எத்தனை போகிறாங்க. எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சும்மா ஓட்டு போடுறோம், அவ்வளோதான். ஓட்டு போட்டு இந்த இடத்துல இருக்கிறோன்னு அதுதான். எப்படி சமாளிக்கிறதா? என்ன பண்ணுறது? யாரை போய் கேட்குறது? அதான் தலைவருக்கு வந்து மாற்றி மாற்றி தலைவர் கட்சியில் இருக்கிறாங்களே, எந்த தலைவர்கிட்ட போய் சொல்கிறது? ஒரே தலைவராக இருந்தால் பரவாயில்ல, செய்வாங்க. தலைவர் இந்த கட்சியில் போகிறேன் அந்த கட்சியில் போகிறேன்னு சொல்கிறாங்களே, எந்த கட்சியில் போகிறது? கட்சிக்காரங்க தான் சம்பாரிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ஓட்டு தான் எங்ககிட்ட ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு எந்த கட்சிக்காரர் என்ன செய்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது.